வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. அன்னைக்கு ஒரு நாள் நான் எதாச்சியா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு என்னால அந்த பேர் மென்ஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரியான இடத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இவனுக்கு எல்லாம் சென்னை சைட்ல எல்லாம் போனா ஃபேன்ஸ் இருக்காது. இது வந்து ஏதோ ஒரு லைக் அந்த மாதிரி ஒரு வேர்ட் சொல்லி சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னதா போட்டு வச்சிருக்காங்க. ஆமால எதுக்கு இவர் போட்டோ போட்டிருக்காங்க? அவர் இப்பதான் ஃபேமஸ் ஆவாரு. என்னடா அப்படி வச்சிருக்கீங்க? எதுக்கு இவரை போட்டு வச்சிருக்கீங்க? இவனுக்கு எல்லாம் சென்னை சைட்ல எல்லாம் போனா ஃபேன்ஸ் இருக்காது. இது வந்து ஏதோ ஒரு லைக் அந்த மாதிரி ஒரு வேர்ட் சொல்லி சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரோல் வீடியோல இவரை பத்தி பேசியிருந்தோம். இவர் பேர் கூட ரசிகனை ரசிக்கும் மணி. ரசிகர்களுக்கே ரசிகனா இருக்கிறவரு வீட்டுல இருந்தபடியே கேம் விளையாடி பணம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? கேம் விளையாடணுமா? யாருங்க அப்படி இருப்பா? புகழ்ந்தால் பிடிக்காது தெரியுமே, தீர்க்க தரிசனம். அப்போ நான் வந்து அவருக்கு ரிப்ளை என்ன கொடுக்குறேன்னா, வந்து சென்னை ஆவடி பக்கத்துல இருக்கிற காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மென்ஷன் பண்ணி, நான் இப்ப லாஸ்டா போன 4 காலேஜும் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அதுக்கு அவர் இன்னொரு ரிப்ளை கொடுக்குறாரு. அப்படி அவங்க அந்த சென்னையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சென்னையில ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இந்த ஏரியாவா தான் இருப்பாங்க. இல்ல இல்ல நான் அவ்வளோ கேவலமா ட்ரோல் பண்ணல. இவரோட அந்த ரசிகர்களோட வீடியோ எல்லாம் பார்த்து நான் ட்ரோல் பண்ணியிருந்ததான். ஆனா இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி நான் வந்து ட்ரோல் பண்ணவே இல்லை. பாருங்க, அப்படிப்பட்ட தரங்கட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது. அப்படி நான் பேசவும் இல்லை. இது உண்மை, சத்தியம். இதுல என்னோட போட்டோ போட்டு இவனுக்கு வீடியோ பண்ணானுங்கன்னே தெரியல எனக்கு. மூஞ்சி சார், மூஞ்சி மூஞ்சில பார்த்தா போட்டுடன் போல தோணும். ஓ, இவர்தான் ரோஸ்ட் ரீசெண்டா போட்டுருக்காரு. ஓகே, நான் தான் இந்த மாதிரி பேசிட்டோம் போல, அதுக்கு தான் இவர் வந்து பதிலடி கொடுக்குறாரு போல, அப்படிதானே நினைப்பானுங்க. ஆமா, அப்படிதான் நினைப்பாங்க. அந்த ஃபுல் இன்டர்வியூ பார்த்தேன். ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா, வேற எவனோ கமெண்ட்ல வந்துட்டு இது மாதிரி சொல்லியிருக்கான் போல, அதுக்கு வந்துட்டு இவர் ரிப்ளை கொடுத்திருக்காரு. சோ அந்த விஷயத்த அவர் வந்து ஷேர் பண்ணிருக்காரு. அதுக்கு வந்துட்டு என்னோட போட்டோ போடுறாங்க தமிழ்ல. லூசு, நீங்க எதுக்கு எதனா லிங்க் பண்றீங்க? அந்த இன்டர்வியூல வந்துட்டு என் பேரை கூட சொல்லவே இல்ல. என் பேர் இல்ல, ஆனாலும் இவனுங்க வந்துட்டு என் போட்டோ போட்டுட்டானுங்க. என்னடா செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர். நானே நிறைய ஃபேக் தமிழ் வச்சுனா ட்ரோல் பண்ணிடுறேன்டா. ஆனா என்னையே அதுல போட்டு விட்டுறா. கிட்டத்தட்ட 7 மில்லியன் வர போறீங்க. ஏன்டா உங்களுக்கு இந்த வேலை? உங்களுக்கும் அந்த ஃபேக் தமிழ் போறவனுக்கு என்னடா வித்தியாசம்? இந்தியா கிளிக்ஸ் உன வந்து பெரிய ஆள் நினைச்சேன்டா. ஆனா நீ இவ்வளவு சீப்பான ஆளா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலாம். உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ இடம்பட சீப்பாளா இருந்திருக்க. ஒரு சில பேர் இத பார்த்துட்டு நான் தான் அப்படி பேசுறேன்னு நினைச்சு என்ன திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காரணம் யாரு? நீதான்டா. இத பார்த்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சேனலா இருந்தா, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல சேனலா இருந்தா கண்டிப்பா பண்ணுவீங்க. அப்படி ரிமூவ் பண்ணலாம் கூட என்னோட கிளாரிபிகேஷனை நான் கொடுத்துட்டேன். அந்த தம்ப்நெயில்ல பார்த்தா நான் தான்டா ஹைலைட்டா நல்லா போட்டு வச்சிருக்கானுங்க. நல்ல தம்ப்நெயில் எடிட்டரா. இவனை நம்ம பக்கம் இழுத்து போட்டுருமா? ஒரு வார்த்தை சொல்லுங்க. எம்டிஎன் தான் புது வீடியோ போட்டுருக்காருன்னு நினைச்சேன். தம்பி வரவனால. ஓகே, இது முடிஞ்சிட்டு நம்ம மெயின் கண்டென்ட்க்கு வந்துருவோம். வெயிலோடு விளையாடி விளையாடுறதா ஒரு வாடி. இத கண்டாலே எரிச்ச. இந்த வெயில் ரிலேட்டடா சில மீம்ஸ்லாம் பார்த்தேன். சோ அதோட ரியாக்ஷன், அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு சில மீம்ஸ்லாம் இருக்கு, பார்த்துடலாம். சூடா ஒரு டீ. அண்ணா ஒரு டீ தாங்க தம்பி. கொடுத்துற வெயிலையும் டீ குடிக்கிறது நினைச்சா கேவலமா தான் இருக்கு. அது பழகிட்டு நமக்கு என்ன பண்றது? நாளைக்குன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு குடிப்பாரு? 250. எவ்வளவுங்க சார்? 750. இந்த ஜூஸை பொறுத்த வரைக்கும் வெயில் டைம்ல தான் நல்ல சீசனு. ஆனா இந்த டீயை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் சீசன். தம்பி, நீ இப்பதான் இல்ல, அவன் அப்பவே இல்ல. வெயிலுக்கு ஃபேன் வாங்கினா கொஞ்ச காலத்துக்கு தான், ஏசி வாங்கினாலும் கொஞ்ச காலத்துக்கு தான். மரம் நடந்துச்சு சிதம்பரம். மரம் மட்டும்தான் நம்ம உயிரை காப்பாற்றும். மரம் மட்டும்தான் நிரந்தரம் சிதம்பரம்.
இது எங்க எல்லாத்தையும் வெட்டுறாங்களா? இது வரைக்கும் வீட்டை சுத்தியோ இல்ல வீட்டு வாசல்லையோ ஏதாவது ஒரு மரமாவது நட்டு வைங்க. நட்டுருக்கேன் சார். அப்பதான் இதுக்கப்புறம் வர வெயில வந்து நம்மளால தாக்கு பிடிக்க முடியும் போல. இந்த மரம் நடுறதுலயும் பிரச்சனை பண்றாங்கடா. டேய் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். என்ன சரியில்லை? பொங்க மரம் வந்துட்டு நல்லா நிழல் கொடுக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எதுக்க வைக்கலாம்னு பார்த்தா நடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது வந்து வீட்டுக்கு ராசி இல்லையா? ஏண்டா மரத்துல கூட நீங்க ராசி பாப்பீங்க? கூட ராசி பாப்பீங்க? நான் பித்தத்திலேயே பாக்குறேன். சரி அது வேணாம், தூங்க மூஞ்சி மரம் நல்லான்னு சொல்லி பார்த்தா வீட்டுக்கு பக்கத்துல தூங்க மூஞ்சி மரம் நடக்கூடாதான். ஏன்னா வீட்டுல உள்ளவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. அது அப்படின்னா என்னது? தூக்குமூஞ்சி நல்லா நாலு தூங்கு மூஞ்சி மரத்தை அப்பயாச்சும் தூக்கம் வருதான்னு பாப்போம். ஈவினிங் ஆனா அதோட இலை இதாயிடும், சுருங்கிடுமா என்னமோ. 7 மணி தான் ஆகுது. 7 மணிக்கே ஆமா போகுது. ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் வெயில் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ் போயிடலான்னு போனா 7 மணிக்கு தான் பொழந்து கட்டுது. என்ன மூஞ்சி சுடுது? டேய் அனல் அடிக்குது பையன். எப்பா டேய் போதும்டா. நைட் ஷிஃப்ட் மீ ட்ரைங் டு ஸ்லீப் இன் சம்மர் மார்னிங். ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. நார்மலா நைட்ல தூங்குறவனே நிம்மதியா தூங்க முடியல. இந்த சம்மர்ல எப்படா பகல்ல தூங்குறீங்க? ஐயோ கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம்டா. ஏன்னா ஃபேனு காத்தே அனல் காத்து அடிக்குது. துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை குட்டது எல்லாமே நெஞ்சு போச்சு. காஞ்ச துண்டு கேக்குறேன். அப்ப விட்டு ஒலிக்கிட்டே இருக்கட்டும். அந்த மாதிரி வெயில் போட்டு கொளுத்துது. இதெல்லாம் நீங்க மதியனா வாய்ப்பே கிடையாது தூங்குறது. தலைக்கு மேல 110 டிகிரி வெயில். அதே போல இந்த வெயில்ல வேலை பாக்குறவங்க, இந்த டெலிவரி ஜாப் போறவங்க, அப்புறம் இந்த கொத்தனார் வேலைக்கு போறவங்க, இந்த வெயில்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே அவங்க எல்லாம் என்னடா பண்ணுவாங்க? பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். நல்ல தெரிய வர்றாங்க. இந்த வெயில் நேரத்துல பைக்ல போகும்போது எங்கேயாவது ஒரு நிழல் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. எங்கேயாச்சும் ரொம்ப ரேரா சில ரோட்ல பாத்தீங்கன்னா வச்சுங்க, ஒரே மரமா இருக்கும், ஒரே நிழலா இருக்கும். அதெல்லாம் சொர்க்கம் மாதிரி தெரியும். அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? இப்ப இருக்கிற வெயிலே தாங்க முடியல. இதுக்கப்புறம் வர வெயில் வந்து தாங்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் மரத்தை நட்டா மட்டும் தான் உயிர் வாழ முடியும். மாறம் நேரம். லைஃப் நல்லா இருக்கும். பாரா தம்பி சொன்னதை கேட்டீங்களே. மாறம் நேரம் சார். லைஃப் நல்லா இருக்கும். Chengalpattu coolest place to visit in summer. HDFC Bank, ICICI Bank, Yes Bank, Axis Bank, ஏசி இருக்கும்னா அதான். and yes, அட don't visit பாவிகளா. Canada, அதான் யோசிச்சேன், எதுக்கு SBI சம்மர்ல Bank எங்க and many போகணும்? more because here AC runs very slow. ஏசி எங்கெங்க இருக்கோ அந்தந்த இடங்களுக்கு அப்பப்ப போயிட்டு வந்தா நல்லாதான் இருக்கும். சரி வேலைக்கு எங்க போவ? சென்னையில வெயில் 110 டிகிரின்னு போடுவான். மனுஷன் வேலை பார்க்கணும். முன்னாடிதான் லீவ் எப்படா வரும்னு தோணும். இப்ப லீவே வேணாம்னு தோணுது. ஏன்னா இந்த ரூம்ல கொளுத்துற வெயில்ல, அதுவும் பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொட்டை மாடியா தான் கொடுப்பாங்க இவனுங்க. ஏன்பா எல்லாம் வெளியே படுத்துறீங்க? உள்ள ரொம்ப குழுக்கமா இருக்கான், அதான் காத்தால வந்து வெளியே படுத்திருக்கேன்னு சொல்றாப்ல. ஓஹோ. அந்த மொட்டை வெயில்ல ஃபேனை போட்டுட்டு இங்க இந்த ஹீட்ல உட்காரத்துக்கு ஆபீஸ்ல போனா ஏசில உட்காரலாம்ல. அதனாலே பல பேருக்கு இந்த சண்டேவே பிடிக்கிறது இல்ல. இந்த ஏசிக்காகவே ஏசி இருக்கிற இடத்துல வேலைக்கு சேரலாம் போல. அப்படின்னா சில பேர் யோசிப்பாங்க, இந்த சம்மர் முடிஞ்ச பிறகு வேலையை விட்டு போயிடலாம். சார் உங்க அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு சார். அப்ப நான் என் வேலையை ரிசைன் பண்றேன் சார். Pav, when you got power cut during summer. ஐயோ இது ரொம்ப அநியாயம் பண்றாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிட்ட தான் ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, நமக்கு என்னடா கவலைன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா பவர் கட் மட்டும் ஆயிடுச்சுன்னா வச்சுங்க, முடிஞ்சிச்சு, வரவே மாட்டேங்குது. முடிஞ்சிச்சுடா. எது கரண்ட் இருந்து போச்சா? ஐயோ இதுல கட்டோம்னா அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது, ஓட வேண்டியதுதான். கரண்ட் எப்போ வரும்னு போன் பண்ணி கேளுங்க மச்சான். மாப்ள நீ ஒண்ணு செஞ்சாத. ஏய் உன்னை பார்த்தாலே எனக்கு எரிய கூடாது, இடம்ல எரியுறா. எப்படி நீ செஞ்சாத? எரியுதுடி மாலா, ஃபேனை போடு. எரியுதுடி மாலா, ஃபேனை போடு. இந்த வெயில்ல பைக் ஓட்டிட்டு போனாலே எரியுதுடா பின்னாடி. அது கொஞ்ச நேரம் பைக்கை நிப்பாட்டிட்டு ஒரு ஜாமான் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்தா முடிஞ்சிருச்சு.
அதுக்குதான் ஒரு ஈரத்துண்டை கையில வச்சுக்கிடும் போல. கையில வச்சுக்கிட்டு சீட்ல ஓட்டு உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ள காஞ்சிடாது. தண்ணியை ஊத்திக்கிட்டு அப்படிதான் ஓட்டிட்டு போகணும் போல. ஐடியா கொடுத்துட்டு வராமா. ரிலேட்டிவ்ஸ், மாம் சைடு, டாட் சைடு. அது என்னமோ உண்மைதான். ஆனா நிறைய பேருக்கு இப்படிதான்டா இருக்கும். எனக்கு கூட அப்படிதான். நிறைய பேர் இல்ல, எல்லாம் ரொம்ப sweet ஆ real. இருப்பாங்க, ரொம்ப உண்மைதான். நல்ல நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த அப்பா சைடு வந்தா ஏன்னு தெரியல. நான் என்னத்த சொல்றது, எல்லாம் இதே போலதான் அடிச்சிட்டு கிடப்பாங்க. ஒரு சில பேருக்கு மாறி நடக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா சைடுல உள்ளவங்க தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே பாசமாவும் இருப்பாங்க. வருஷா வருஷம் லீவுக்கு நீ தான் இங்க வந்துடணும், புரியுறதா? நீ wearing only trouser and peacefully sleeping, suddenly relatives comes to my house. இது நான் தான். இந்த சம் போச்சு, கரண்ட் கரண்ட் போச்சு. போயிடுச்சா? பவர் கட் ஆயிடுச்சு. பேசிட்டு இருக்கும்போதே போகும். கேள்வி ஃபோன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறியா? எங்களுக்கு நல்லா புரியுது. இன்னைக்கு சொன்ன இன்னைக்கு ஒரு புடி உங்களுக்கு திருப்தியா இல்ல. அவ்வளவுதானா? கரண்ட் போயிருச்சா அப்போ ஒரிஜினலாவே? ஐயோ, ஓ கரண்டாலதான் அப்போ பாதி வீடியோ போயிருச்சு போல இருக்கு. அது எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கரண்ட் அநியாயத்துக்கு கட்டு கரெக்டா எப்பவுமா போகுது. நைட்டு 12:30 ஆஃப் பண்றாங்க, காலைல 7 மணிக்கு அந்த டைம்ல ஆஃப் பண்றாங்க. மத்தியானம் டைம்ல பயங்கரமா ஆஃப் பண்றாங்க. போச்சுன்னா உடனே வரவும் மாட்டேங்குது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வருது. தாண்டியே 1 மணி நேரம் விட ஐயோ எப்படா வரும் கரண்ட். நைட் டைம்ல கரண்ட் போச்சுன்னா தூங்கவும் முடிய மாட்டேங்குது. அநியாயம் தான் பண்றாங்க. ஏன்னா இப்படி பண்றாங்களோ. ஆமா ஆமா ஆமா. ஆனா இது கரெக்டா அவங்க சொல்றாங்க, அதே மாதிரி கரண்ட் போயிடுச்சு. ஆமா, உண்மையாவே எங்கேயாவது போகும்போது இந்த டீ கடையெல்லாம் பார்த்தா கூட்டம் நின்னுட்டே தான் இருக்கு. டீ கடையா அதெல்லாம் ஜோன்னு ஓடிட்டு இருக்கும். ஜூஸ் கடையில கூட நான் கூட்டத்தை அவ்வளவு பாக்கல. ஜூஸ் கடையில கூட கம்மியா தான் கம்மியா இருக்கும். நிக்கிறாங்க. ஆனா டீ கடையில குடிச்சுக்கிட்டே நானும் என்னடா இந்த வெயில்ல இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நானும் பாத்துட்டு போவேன். ஸ்டார்டிங்ல சொன்னது அந்த தம்ப்நெயில் அவர் போட்டது, ஏன்னா இவர் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல இவர் ரீசெண்டா ட்ரோல் பண்ணியிருந்தாரு, அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு போட்டு விட்டுருப்பாங்க. அதுவும் இல்லாம இவரோட இது வியூ, அதாவது இந்த இவங்க சொன்ன மாதிரி வியூஸும் இந்த ஃபாலோவர்ஸும் அதிகமா இருக்கறனால பெரிய சேனல்னால எம்டிஎன்ட போட்டா நிறைய பேருக்கு தெரியும். அவங்க ஃபேன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து பாப்பாங்க, அதுக்காகவே போட்டிருப்பாங்க. ஆனா அவரு என்னமோ இவரை சொல்லவே இல்லை, வேற யாரையோ சொல்லியிருக்காரு. தம்ப்நெயில் அவங்க அப்படி போட்டு. ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்